إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. என்னர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் கிருபையினால் நாம் தற்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர இருக்கின்ற மாதம் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமாக இருக்கின்ற முஹர்ரமுடைய மாதம் எங்களை வர இருக்கின்றது. எனவே முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். என்னர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். எனவே இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பான மாதங்களாக அல்லாஹு தஆலா வேறுபடுத்தி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والأرض, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பதிவு புத்தகத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாளில் இருந்தே மாதங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹு தஆலா 12 ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த 12 மாதங்களில் மின்ஹா 4 ஹுரும், 4 மாதங்களை சங்கைக்குரிய மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த 4 மாதங்கள் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்ததாக ரஜபுடைய மாதம். எனவே இந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 மாதங்களை சங்கைப்படுத்துகிறான். பாவம் செய்வது என்பது அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயம். அதை நாங்கள் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அதை தடை செய்கிறான். ஆனால் விசேஷமாக குறிப்பிடப்படுகின்ற இந்த 4 மாதங்களில் பாவம் செய்வது என்பது அது மிகவும் பாரதூரமானவை என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றன. எனவேதான் சகோதரர்களே, இந்த காலம் மற்றும் இடத்தின் புனிதத்திற்கு ஏற்ப அதிலே பாவம் செய்வது பெரும் குற்றமாகவே கருதப்படுகின்றது. எவ்வாறு மக்காவில் பாவம் செய்வது ஏனைய இடங்களில் பாவம் செய்வதை விட கடுமையானதாக இருக்கின்றதோ, அதே போன்று இந்த மாதங்களிலே பாவம் செய்வது என்பது அது மிகவும் பாரதூரமானவை என்பதை நாங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றன. என்னரமை இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் செய்வதை விட்டும் நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் பாவம் செய்வதை நாங்கள் நினைத்தும் பார்க்க கூடாது. அல்லாஹு தஆலா அதை தடை செய்கிறான். எனவேதான் இந்த 4 மாதங்களிலும் சிறந்த ஒரு மாதமாக இருக்கின்ற இந்த முஹர்ரமுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த முஹர்ரமுடைய மாதம் எங்களை இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கின்றது. எனவேதான் அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வருடத்திலே முதலாவது வரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றன. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்திதான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இரவில் எந்த பகுதி சிறந்தது என்றும் அதே போன்று மாதங்களில் எது சிறந்தது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் சிறந்தது அதன் நடுப்பகுதி என்று சொன்னார்கள். மாதங்களிலே சிறந்தது நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கின்ற அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த செய்தி நசாயிலே 4612வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலிருந்து நபி அவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தினுடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அனைத்தையும் அல்லாஹு தஆலா தான் படைத்திருக்கின்றான்.
வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், காலத்தை மாதத்தை படைத்தவன், உலகத்திலே அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா தான் படைத்திருக்கிறான். ஆனாலும் சகோதரர்களே, மாதங்களிலே முஹர்ரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கின்ற இந்த முஹர்ரமுடைய மாதம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய சிறப்பை மேன்மைப்படுத்துகின்றார்கள். அருமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அமல் செய்வதை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக நோன்பு நோட்பது இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்திதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும் என்றார்கள். அடுத்தது கூறினார்கள், ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, இதனுடைய சிறப்பு உயர்வாகவே இருக்கிறது. எனவே ஃபர்லான நோன்புக்கு பிறகு இது ஒரு சிறந்த ஒரு நோன்பாக இருந்து கொண்டிருப்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்னருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த அறியாமை காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே இந்த முஹர்ரமுடைய 10வது தினத்திலே நபி அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே போன்று குறைஷிகள் கூட அந்த நாளிலே நோன்பு நோற்றதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كانت قريش تصوم عاشوراء في الجاهليه. அதாவது ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஜாஹிலியத்து காலத்து அந்த குறைஷிகள் ஆஷுராவுடைய அந்த நாளிலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு, முஹர்ரம் மாதத்திலே வருகின்ற அந்த 10வது நாளிலே நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே யூதர்களை பார்க்கிறார்கள், அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத, நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். ஃபரஅல் யஹூத தஸூமு யௌம ஆஷுரா, நபி அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த யூதர்கள் ஆஷுராவுடைய அந்த தினத்திலே நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஃபகால மா ஹாதா, நீங்கள் நோன்பு நோக்கின்ற இந்த நாள் என்ன நாள் என்று கேட்கின்ற போது அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு மகத்தான ஒரு நாளாக இருக்கின்றது. ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹும் ஃபஸாமஹு மூஸா, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய சமூகத்தினர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனை விட்டும் அவருடைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கின்றான். எனவே நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நபி அவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள். அதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள், அதற்காக வேண்டி நாங்களும் நோன்பு நோட்கிறோம் என்று அந்த யூத சமூகம் நபி அவரிடத்திலே கூறுகிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஅன அஹக்கு பிமூஸா மின்கும், உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன், தகுதியானவன் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு ஃபஸாமஹு, நபி அவர்கள் நோன்பு நோட்கிறார்கள். வ அமர பிஸியாமிஹி, அதே போன்று அவருடைய தோழர்களுக்கும் நோன்பு நோட்கும்படி ஏவுகிறார்கள். என்னரமே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அமல் செய்கின்ற விடயத்திலே ஆர்வம் இருந்தது, அவர்களுடைய தோழர்களுக்கும் ஆர்வம் ஊட்டினார்கள். அருமையானவர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு நோக்கும்படி ஏவுகின்ற போது சஹாபாக்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னஹு யௌமுன் துஅல்லிமுஹுல் யஹூது வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கண்ணியப்படுத்துகின்ற நாளாயிற்றே என்று நபியிடத்திலே கூறுகின்ற போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபைதா கானல் ஆமுல் முக்பிலு இன்ஷாஅல்லாஹ் சும்னல் யௌமத் தாஸிஅ, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு வந்தால் இன்ஷாஅல்லாஹ் 9வது நாளன்றும் நான் நோன்பு நோற்றுக் கொள்வேன் என்றார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்.
அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் அவர்களுடைய தோழர்களும் யூத சமூகத்திற்கு மாற்றம் செய்வதை விரும்பினார்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் பிறை 9 நோன்பு நோட்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பிலே வருகின்றது, ல இன் பகீது இலா காபிலின் ல அஸூமன்ன தாஸிஅ, அதாவது நான் அடுத்த ஆண்டு வரை உயிர் வாழ்ந்தால் கண்டிப்பாக பிறை 9 அன்று நோன்பு இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் அருமையான இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே இந்த பிறை 9 பிறை 10 நாங்கள் நோன்பு நோட்பது ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாங்கள் இந்த அமலை செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கண்ணியப்படுத்துகிறான், எங்களுடைய பாவங்களை போக்கி விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோட்பதன் மூலமாக முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அது போக்கி விடுகிறது. யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, அதாவது அது முந்திய ஆண்டினுடைய பாவத்தை அது போக்கி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஹதீஸிலே குறிப்பிடப்படுவது என்னவென்றால், சிறிய பாவங்களை தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. பெரும் பாவங்களாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு விடயம், அதாவது ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்குமாக இருந்தால், அவனுடைய சொத்தை அபகரித்திருந்தால், அல்லது அவனுடைய மானத்திலே விளையாடியிருந்தால், அல்லது அவனுடைய மனதை புண்படுத்தியிருந்தால், இது போன்ற விடயங்களாக இருக்குமாக இருந்தால் அவனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்கும் வரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். எனவே அந்த அடியான் மன்னித்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். எனவே இது அடியான் ஒரு அடியானுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தால் அது மன்னிக்கப்பட மாட்டாது. எதுவரைக்கும் என்றால் அந்த அடியான் மன்னிக்கும் வரை. எனவேதான் அருமையான இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மை செய்கின்ற விடயத்திலே அதிக சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி வருகின்ற இந்த முஹர்ரமுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி நல்ல அமல்களை செய்து சொல்லப்பட்ட இந்த நோன்புகளையும், அதாவது பிறை 9 பிறை 10 வரக்கூடிய இந்த 2 நோன்புகளையும் நோற்று நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவர்களும் முயற்சிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை சரியான முறையிலே பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.